உள்ள நியூரோன்கள், பெருமூளையில் உள்ள நியூரோன்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படியே இருக்கும். அதில் எந்தவித மாற்றம் டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ பழைய செல்லில் உள்ளதை அப்படியே கொப்பி எடுத்து புதிய செல்லை உருவாக்குகின்றது. அப்ப நீங்கள் உடலில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்கள் டிஎன்ஏயை மாற்ற வேண்டும். டிஎன்ஏயின் தன்மையை மாற்ற வேண்டும். அது முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். இன்னொரு காணொளியில் இது சம்பந்தமாக ஒரு முழு காணொளியை உங்களுக்காக டிஎன்ஏயை எப்படி மனிதனால் மாற்ற முடியும் என்ற ஒரு காணொளியை முக்கிய பண்பு என்னவென்று அது தன்னைத்தானே பிறவி எடுக்கும். டிஎன்ஏ ஒவ்வொரு புதிய செல்ஸையும் மேக் பண்ண இந்த டிஎன்ஏயை மாற்றினால் மட்டும்தான் உங்களுடைய பழைய செல்ஸ்ல உள்ள புரோகிராம புதிய செல்லுக்கு காப்பி பண்ணும் போது புதுசாக அனைத்தும் மாற்றப்படும். உங்களுடைய டிஎன்ஏயை மாற்றும் போது மட்டும்தான் டிஎன்ஏ முதலில் 1869ஆம் ஆண்டில்